இப்ப நீங்க போட்டோல பாக்குற ஆள் எப்படி இருக்கான்? கொஞ்சம் இன்னசென்ட்டா, டீசென்ட்டா, நல்லவனாட்ட இருக்கான்ல. ஆனா உண்மையை சொல்ல போனா இவன் 30 பொண்ணுங்களை கொடூரமா கொலை பண்ண ஒரு சீரியல் கில்லர். ஃபர்ஸ்ட் இவனை பத்தி நான் பேசும்போது நீங்களும் இவனை நல்லவன் தானே நினைச்சீங்க. சேம் அதே மாதிரி தான் இவனை இன்னசென்ட்னு நம்பி போன 30 பொண்ணுங்களை இவன் கொடூரமா கொலை பண்ணிட்டான். இவன் பேர் தான் டெட் பண்டி. இவன் ஒரு அமெரிக்கன் அண்ட் ஆல்சோ இவன் ஒரு லாயர் வேற. 1969 அப்பதான் இவன் பொண்ணுங்களை கொலை பண்ண ஸ்டார்ட் பண்றான். அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா இவனோட கையில இவனே கட்டு போட்டுட்டு பொண்ணுங்க கிட்ட போய் இந்த மாதிரி என்னோட கை ஃபிராக்சர் ஆயிருக்கு, ப்ளீஸ் இந்த பார்சலை மட்டும் என்னோட கார்ல வச்சிருக்கீங்களான்னு நல்லவனாட்ட கேட்டிருக்கான். அந்த பொண்ணுங்களும் இவன் நல்லவன் தான் போல நம்பி பார்சலை கொண்டு வந்து கார்ல வைக்க வரும்போது அந்த பொண்ணுங்களை கார்ல இழுத்து போட்டு கொண்டு போய் கொலை பண்ணிடுறான். 1973 வரைக்குமே இவன் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 30 பொண்ணுங்களை கொலை பண்ணியிருக்கான். நிறைய பொண்ணுங்க ஊர்ல காணாம போனதுனால போலீஸும் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி டெட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவனை கோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இவனுக்கு வாதாடுறதுக்கு லாயர் இல்லாததுனால இவனோட கேஸை இவனே வாதாட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இவன் தான் ஒரு லாயர் ஆச்சு. என்னதான் இவன் லாயரா இருந்தாலும் இவன் 30 பொண்ணுங்களை கொடூரமா கொலை பண்ணதுனால இவன் மேல கருணையே கட்டாம இவனை தூக்கி உள்ள போட்டுறாங்க. இதுல இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவன் ஜெயில இருக்கும்போது சில பொண்ணுங்க உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்க கூட நான் டேட் பண்ணலாமா அப்படின்னு இவனுக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்கன்னா பாருங்களேன் அந்த பொண்ணுங்களோட மென்டாலிட்டி எப்படி இருந்திருக்கும்னு. போலீஸும் அங்க வர லெட்டர் எல்லாம் படிச்சு பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. கூடவே இவன் 2 டைம் ஜெயில இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணதுனால இவன் இப்படி விட்டா சும்மா வராது, இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதானே இவனை எலக்ட்ரிக் சேர்ல வச்சு கறிக்கட்டை ஆக்கிட்டாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இவனுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் கரெக்ட் தானா இல்ல இதை விட ஏதாவது கொடூரமான பனிஷ்மெண்ட் இவனுக்கு கொடுத்துருக்கலாமான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.